இளமென்று அசைகி இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லால் மெல்ல நகுங்கிறாரு வள்ளுவர். அதாவது ஒரு விவசாயி நிலத்தை வச்சுக்கிட்டு போதுமான அளவுக்கு வாய்ப்பு வசதிகளை வச்சுக்கிட்டு கையில் சொல்லுவாங்கள்ல, கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு அலையிறியான்னு சொன்ன மாதிரி ஒரு விவசாயி நல்ல போதுமான நிலத்தை வச்சுக்கிட்டு செழிப்பான நிலத்தை வச்சுக்கிட்டு நான் வறுமையில் இருக்கிறேன்னு தலையில் கை வச்சு அழுதுட்டு இருந்தான்னா அந்த பூமி தாயை அவனை பார்த்து அதை சொல்லலை கரடியே காரித்து கொன்ற மாதிரி அந்த பூமி தாயை அவனை பார்த்து கைகொட்டி சிரிப்பாளாம். அந்த மாதிரி புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறுங்கிறார் வள்ளுவர். அதாவது கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கற்றவனுக்கு சென்ற நாடெல்லாம் சிறப்பு, அவன் போகக்கூடிய இடம்லாம் அவனுடைய இடம் தான், வாழ்க்கையில் அவன் ஜெயிச்சு கொடிகட்டி பறக்க போறான். ஏன்னா ஆக்கமே அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையானுலை. செல்வமே அவன் இருக்கிற இடத்த வழி கேட்டிக்கிட்டு வரப்போகுது. நீ பாட்டுக்கு புத்தகத்தை எடுத்துட்டு நீ ஓரமாக உட்காந்தா போதும், அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனே ஒரு நாள் உன்னைய தேடி வர முடியும், தேடி வர வைக்க முடியும். ஏன்னா ஏழைகளுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு வர உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அந்த கல்வி மட்டும்தான், அந்த புத்தகம் மட்டும்தான்.